ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 12 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நேற்று காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போலலாம் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் வாக்கிங், 10 நிமிஷம் ரன்னிங் தான் வந்து போனேன். ஸோ நேற்று காலையில் நான் போய் வெயிட் செக் பண்ணலை. ஏன்னா டெய்லி நம்ம செக் பண்ணும்போது சில நாட்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கூடனா கூட மனசு வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. சரி, ஓகே, ஒரு 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணலை. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நான் வாக்கிங் ரன்னிங் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு 2 ஆப்பிள் தான் எடுத்தேன். ஆப்பிள் லாஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தபோது வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, ஸோ சூப்பராக இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ நல்லா கழுவிட்டு, எப்போவுமே ஆப்பிள் வந்து சாப்பிடும்போது அதோட தோலில் வந்துட்டு இந்த வேக்ஸ் போட்டிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதை வந்து கத்தியை வச்சு நம்ம சுரண்டி பார்த்தாலே தெரியும். வேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மெழுகு அது தான் போட்டிருப்பாங்க. ஸோ கத்தியை வச்சு சுரண்டும் போதே அது வந்து ஒரு லேயர் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா தோலை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதை வந்து சாப்பிடக்கூடாது, அது கேன்சர் அளவுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நம்ம கத்தி வச்சு சுரண்டும் போது அந்த வேக்ஸ் வராமல் நார்மலாக இருந்ததுன்னா அதை கழுவிட்டு சும்மாவே சாப்பிட்லாம். ஸோ இந்த ஆப்பிளில் வந்துட்டு இந்த வேக்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. நான் கத்தியை வச்சு நல்லா சுரண்டி பார்த்தேன், எதுவுமே வரல. ஸோ அதோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடையே சாப்பிட்டேன். ஏன்னா ஆப்பிளில் வந்து தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றத விட தோலோடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆப்பிள் தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து எதை நம்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எல்லாமே கலப்படமாகி போச்சு. ஸோ காலையில் நான் வந்து ஒரு 2 ஆப்பிள் தான் சாப்பிட்டேன். ஸோ நேற்று ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டுருக்கேன்னு சொன்னேன். போன வீடியோவில் வந்து கொஞ்சம் மளிகை ஜாமான் அதுகள்லாம் வாங்கிட்டேன். ஸோ நேற்று வந்து காய்கறி வாங்கி வச்சிடலாம், ஒரு 1 வீக்குக்கு தேவையான காய்கறி அப்படின்ட்டு நானும் பசங்களும் மட்டும்ன்றனால கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு காலையிலே நாங்கள் வந்து செங்குராங் மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே போனால் கொஞ்சம் நல்ல காய்கறிகள் வந்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நேற்று வந்து ஒரு காலையில் ஒரு 9:30 போலலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் போய் வாங்கிட்டு வரவே பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி 11:30 ஆகிடுச்சு. ஸோ நான் டீட்டெயில்டாக வந்து ரொம்ப வீடியோ எடுக்கலை மார்க்கெட்டெல்லாம், சும்மா ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான் எடுத்தேன். ஸோ பூண்டு, உருளைக்கிழங்கு எதுவுமே இல்லை, காய்கறியுமே ஃபுல்லாக காலியாகிடுச்சு. ஸோ நிறைய வாங்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். ஏன்னா நிறைய வாங்கினோம்னு வைங்களேன் சமைக்க முடியாது. ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஓகே, நாங்கள் மட்டும் இருக்கிறனால நாங்கள் கொஞ்சமாகவே சாப்பிட்டுக்குறோம், நிறைய சமைக்க அவசியம் இருக்காது. ஸோ அதனால் தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கினேன், வளவளன்னு போட்டு எல்லாம் வாங்கலை. ஸோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ முக்கியமாக என்னென்னா இந்த சோளம் கிடச்சிதுங்க ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே ப்ரூனேயில் தான் இது விளையுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சீப்பாக கிடச்சது. இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா $4 தான், ப்ரூனே டாலர் படி. இதில் வந்து ஒரு 15 சோளம் இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ செங்குராங் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். ஸ்வீட் கார்ன் தான் அது. நான் நினச்சேன் நாட்டு சோளம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா அது ஸ்வீட் கார்ன் தான். ஸோ சூப்பராக இருந்தது, பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலான்னு வாங்கினேன். என் பிள்ளைங்களுக்கு இந்த சோளம்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது கார்ன் மாதிரி, பாப்கார்ன் மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பச்சை கார்னை வேக வச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் சரி, இது வாங்கி வச்சுக்கலாம், டெய்லி 1-2 வேக வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு அடைப்பாங்கன்னு வாங்கினேன். என் ஹஸ்பண்டுக்கு வாங்கும்போதே நம்பிக்கை இல்லை, இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்களே, நல்லா இருக்குமா, சோடையாக இருக்க போது 1-2 நல்லாயிருக்கும், கலந்து விட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒன்ஸ் வாங்கி பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். மலேசியாவிலேருந்து ஒரு பிரதர் எனக்கு எப்போவுமே கமெண்ட் பண்ணுவாங்க எல்லா வீடியோஸ்க்குமே. அந்த பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரூனை, சிங்கப்பூர், மலேசியாவில் கிடைக்கிற இந்த மக்காசோளம் ரொம்ப ருசியாக இருக்கும் சிஸ்டர், நீங்கள் வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு அவிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். மரவள்ளி கிழங்குலாம் வாங்கி சாப்பிட்றீங்க, ஏன் இந்த மக்காசோளம் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போவே நான் நினச்சேன், நம்ம வாங்குறதே இல்லையே இந்த சோளம், வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சின்ன பையன் முகிலுக்கு வந்து பாப்கார்ன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த காய வச்சு
வச்சுருக்க அந்த பாப்கார்னையும் வாங்கி கொடுப்பேனா, அதனால் பெருசாக இந்த கார்ன் வந்து வாங்குறதில்ல, இந்த மக்காசோளத்தை வாங்குறதில்ல. அப்புறம் அந்த அண்ணா சொன்னதுலேருந்தே ஒரு நாள் வாங்கணும்னே நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக மார்க்கெட் போயிருந்தபோது இந்த கார்ன் வந்து கிடச்சிது. சரி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சரி எப்படி இருக்கும் பிச்சு பார்க்கலாம். வந்த உடனே காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பிச்சு தான் பார்த்தேன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நல்லா இருந்தது. எல்லா கார்னுமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. என் ஹஸ்பண்ட் தான் பயந்துட்டு இருந்தாங்க, இவ்வளோ வாங்குறமே நல்லா இல்லாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல குவாலிட்டியில் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்னேன், நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், இவ்வளோ கொடுக்குறாங்க, சும்மா சோடையை போய் கொடுப்பாங்களாங்க, நல்லது தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 3 கார்ன் எடுத்து அப்போவே வந்து பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. அன்னைக்கு காலையில் தான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ இங்கே ப்ரூனேலையுமே இது வந்து விளைய வைக்கிறாங்க. இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு இது நல்லாவே வளரும். ஸோ இங்கேருந்து கொண்டு வரனால தான் இது ரொம்ப ரொம்ப விலை கம்மி. சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்கினோன்னு வைங்களேன், ஸ்வீட் கார்ன் ஒரு 2-3 தான் வச்சுருப்பாங்க. அந்த 2-3லையுமே வந்து எல்லா கார்னும் நல்லா இருக்காது. ஏதாச்சும் ஒன்று சோடா மாதிரி தான் இருக்கும். அதுவே $2 $3ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ 15 கார்னும் $4ன்றது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இனிமேல் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது கெட்டும் போகாது. அப்படியே அந்த சோள கருதோடையே போட்டிருந்தோன்னா அது 1 வாரம் 2 வாரம்னாலும் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த தோகையெல்லாம் பிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இந்த மாதிரி சந்தைகளில் போய் வாங்கினோம்னு வைங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக எனக்கு ஃப்ரீயாக ஒரு சோளம் கொடுத்தாங்க. நான் அது ஃபுல்லாக வாங்கினதுக்கப்புறமா அந்த ஃப்ரீயாக கொடுத்த சோளம் தான் லைட்டாக ஒரு பக்கம் சோட மாதிரி இருந்தது. அது சின்னதாக இருந்தது. அது சும்மா கிடக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதையும் போட்டு வேக வச்சுருந்தேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து சமைக்க பிளான் பண்ணிட்டேன். முதல் நாள் மீந்து போய் இருந்துச்சு சோறு, மட்டரிசி சோறு. அதை வந்து லெமன் சோறு கட்டி வச்சுட்டேன். ஏன்னா பழைய சோறு போட்டால் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மழை பெய்கிறனால யாருக்கும் ஒத்துக்கவும் செய்யதில்லை, இருமலாக வர்றனால. அதனால் லெமன் சோறு கட்டி வச்சுட்டு அப்புறம் அன்றைக்கி வாங்கிட்டு வந்த வஞ்சர மீன் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன்னா, சரி அதை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து காலியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த சிக்கன் மசாலாலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும்தான் போட்டு வந்து ஃப்ரை பண்ணேன். சில்லி பவுடர் வந்து வாங்கணுமா இல்லை சில்லி வாங்கி அரைக்கணுமான்னு யோசனையிலே இருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகிறனால அங்கே அம்மா வந்து மசாலா பொடி வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வாரத்துக்காக வந்துட்டு எதுக்காக நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் மீனில் வந்து மசாலா தடவி வச்சுட்டு பாசிப்பருப்பு, கேரட் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ண போகிறேன். இது வந்து சாம்பார் மாதிரியும் சொல்லலாம், கூட்டு மாதிரியும் சொல்லலாம். சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா லெமன் ரைஸுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் கேரட் போட்டு கூட்டு மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 கேரட்டை எடுத்து தோலை சீவிட்டு நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மீன் பொரிச்சது, அப்புறம் புடலங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சீப்பாக கிடச்சிதுங்க. $1 கிலோவே $1 தான். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு 6 காய் பக்கம் கொடுத்துருந்தாங்க $1. அதோட ஒரு 3 காய் எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு ஒரு 3 காயை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இந்த சைடு வேக போட்ட கான் பாருங்கள், சூப்பராக முத்து முத்தாக வந்துருச்சு. இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள், இதை தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த கான். கொஞ்சம் அந்த ஒரு சைடு மட்டும் சோடை இல்லை, அது ஒன் சைடு மட்டும் விளையாமல் இருக்குது. மற்றபடி மற்ற கான் எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் கானை வந்து சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பட்டர்லாம் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க கடையிலலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். என் பசங்க சும்மா வேக வச்சு கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமா கேரட் பருப்பு கூட்டுக்கு பாசிப்பருப்பு அலசி குக்கரில் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த கேரட், ஒரு 3 பல் பூண்டு, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வச்சோன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் கேரட்டும் பருப்பும். அப்படியே வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு கேரட் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வந்து புடலங்காய் வந்து நறுக்கிட்டு இருந்தேன். ஸோ நல்ல பிஞ்சு புடலங்காய் இருந்தது, கட் பண்ணையிலேயே தெரியும். முத்தலாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கட் பண்ணுறதுக்கே இதாக இருக்கும். பட் இது வந்து நல்லா இருந்தது பிஞ்சு. போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வெயிட் லாஸில் வந்து வெயிட் வந்து கூடவும் செய்யும் குறையவும் செய்யும்க்கா, அதுக்காக வருத்தப்படாதீங்க. அதாவது மெதுவாக குறைச்சாதான் வெயிட்டை வந்து அடுத்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். சீக்கிரத்துலேயே 1 மாதத்துலேயே எல்லா வெயிட்டையும் குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்து டவுனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு இத்தனை நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம்
அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உங்களோட பேர் சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீடியோஸில் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிஸ்டர் வந்து என்ன திருச்சியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து மெர்சி, அவங்க பொண்ணு பேர் எப்சி பாபா. ஸோ 2 பேருக்குமே ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து பாத்திமா, அவங்க மக பேர் வந்து ஃபர்கானா. ஸோ அவங்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய் சொல்லி அவங்க பேரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், என்னோடய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நேற்றே வீடியோஸில் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோஸில் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மீனை வந்து பொரித்து எடுத்துட்டேங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அப்படியே தவா ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்க்குறத விட இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறது தான் நல்லா இருக்குது. ஸோ எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க, அது வந்து நல்லது கிடையாது. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், பட் அது வந்து நான் போக போக நம்ம ஆயில் எடுக்க நமக்கு ஏஜ் ஆக அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த அளவுக்கு ஆயில் கம்மியாக சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவும் கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட்டாக இருக்கிறவங்க ஆயிலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பருப்பையும் கேரட்டையும் வந்து வேக வச்சது குக்கர்லேருந்து வெந்ததுக்கப்புறமா எடுத்து அப்படியே தாளிச்சிட்டேன். சும்மா வெங்காயம், சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் புடலங்காய் பொரியலுக்கு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்படியே அந்த காயை வந்து கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, இந்த காயை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. பீர்க்கங்காய் நம்ம வந்து எப்படி போட்டு வேக வைப்போம், அந்த மாதிரி தான் இந்த காயும் வந்து வேக வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சோம்னா இந்த காயோட கலரே மாறிடுது, ரொம்ப ஒரு மாதிரி வெந்தய கலர் மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் நான் ஓப்பன்லேயே வச்சு தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். அப்போ தான் அந்த கலர் வந்து அந்த க்ரீனாகவே இருக்குது. அதுக்கப்புறமா தேங்காய், சீரகம், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி சும்மா மிக்சியில் 2 பல்ஸ் விட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து அரைச்சிடும். அதை வந்து அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான வந்து பொரியல் ரெடி. பச்சையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லன்ச் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஒரு பொரியல், மீன் பொரிச்சது, அதுக்கப்புறமா கேரட் கூட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் லெமன் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு லெமன் ரைஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் முதல் நாள் லெமன் ரைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அப்போவே சாப்பிட்றத விட. ஏன்னா அந்த லெமனோட அந்த சாரெல்லாம் அந்த சோறோடு இறங்கி அப்படியே கமகமன்னு மணக்குங்க, சூப்பராக இருக்கும். முதல் நாள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய லன்ச் பிளேட்டுங்க. கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்புறமா உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் பசங்களுக்கு அந்த கார்ன் வந்து வேக வச்சு கொடுத்தேன் பார்த்தீங்களா, வெறும் சக்கை மட்டும் தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ மற்ற இந்த பிஸ்கட், குக்கீஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கார்ன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு பார்த்துட்டு பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணி போல் டின்னர் சாப்பிட்லான்னு வந்தேன். அப்புறம் என்ன நமக்காக ரெடி பண்ணணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வந்தது, என்ன ரெடி பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் அந்த கார்ன் இருந்தது, காலையில் வேக வச்ச கார்ன், அந்த கானை எல்லாமே சாப்பிட்டாங்க. அந்த சோடா மாதிரி ஒன்று இருந்தது பாருங்கள், ஃப்ரீயாக கொடுத்தது, அதை யாருமே டச் பண்ணலை. அது ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கவும் அதோட சரி அதை நம்ம சாப்பிடுவோம், எதுக்கு வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானை மட்டும் சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஈவினிங் வந்து அதை சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் கார்ன்னா சொல்லவே வேணாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கார்ன் சாப்பிட்றதுக்கு. ஸோ நேற்றுக்கான ஃபுல் டயட் வந்து இது தாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்னோடய வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்கள் கூட. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.